நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கான 3 அருமையான மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருக்காங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலுக்கான ஒரு செமையான 3 மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள், எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலே போயிடும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் மூலியமாக நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறையாக நீங்கள் வீடியோ எடுத்துருக்க மாட்டீங்க, ஒரு ஷேக்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோவில். ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க விரும்பி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஒரு அருமையான வீடியோவை கொண்டு போய் அவுட்புட்டாக கொண்டு வர முடியும். ஸோ அது எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனோட கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போங்க. ஃபோட்டோஸ்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாக எடுத்த ஃபோட்டோஸை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை நம்ம ப்ளே பண்ணும்போது பார்க்கலாம். வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேக்கிங் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷேக்கிங்கை போக்குறதுக்கு ஒரு செமையான அருமையான ஒரு வழிமுறை தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் சென்டரில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்தில் பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எடுத்தாலும் இது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ அவுட்புட்டாக கொடுக்கும். இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் காப்பின்னு இருக்குது. ஸோ இதோட பிரதியை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனோட கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை ஷேர் பண்ணக்கூடாது, ஒன்லி வீடியோவை மட்டும்தான் ஷேர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேடிக்கிட்டே இருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் நான் ஒரு சொல்யூஷன் அவங்க சொல்ல போகிறேன். அது என்னன்னா, கூகுள் ஃபோட்டோஸுக்கு நீங்கள் அந்த வீடியோவை அனுப்புங்க. அந்த வீடியோ அனுப்பி அங்கே வீடியோவை நீங்கள் வந்து ஈஸியாக காப்பி பண்ணி ஷேர் பண்ண முடியும். பட் அங்கே போயிட்டு அந்த ஆடியோவை மியூட் பண்ணி வீடியோவை காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் எடுத்த வீடியோவாக ஷேர் பண்ணணும், மியூட் பண்ணி ஷேர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு சப்போர்ட்டாக கூகுள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அது கேலரியில் ஸ்டோர் ஆகும். அந்த வீடியோ வந்து பேக்கப்பாக கூகுள் ஃபோட்டோஸில் உங்களுக்கு பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. இதில் பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் வித்தவுட் ஆடியோவோட. இது ஒரு அருமையான மொபைல் டிப்ஸ். தேவைப்பட்ட நீங்கள் இதை ஆடியோ இல்லாமல் வீடியோ மட்டும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவில் மூணாவது நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் வீடியோவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பகுதியை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேமாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஃப்ரேமாக கிடைக்காது, அதே நேரத்தில் தெளிவான குவாலிட்டியும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டைங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுடைய டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு கூகுள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா, அதுவே போதுமானது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எடுத்த வீடியோவை டைரெக்டாக கூகுள் ஃபோட்டோஸ்க்கு போகும். அங்கே போய்ட்டு ஒரு தெளிவான ஃப்ரேமை நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி தெளிவான குவாலிட்டியோட எடுக்க முடியும். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். வீடியோவில் ஃபோட்டோ எடுக்கணும். நார்மலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு தெளிவான இமேஜ் கிடைக்காது, அதே நேரத்தில் குவாலிட்டியான இமேஜும் கிடைக்காது. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோவை டைரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதியை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எடிட்டிங் செக்ஷனுக்கு போகிறேன். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் பாருங்கள், அந்த ஃபோட்டோ எடுத்தாச்சா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம், எந்த பகுதி உங்களுக்கு வேணுமோ ஒரு தெளிவான ஃபோட்டோவை நீங்கள் எடுக்க முடியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அந்த இதை அந்த டைமர் பாரை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தெளிவான ஒரு இமேஜை உங்களால் கேப்சர் பண்ண முடியும்.
அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச 3 அருமையான மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.